ஹாய், இன்னைக்கு நான் என்ன சமைக்க போறேன்னா கத்திரிக்காய் தூள் தான் சமைக்க போறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய், கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், அரிசி 2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3, தனியா 2 ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை 2 கொத்து, கத்திரிக்காய் நான் 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் வச்சுருக்க மல்லி 2 ஸ்பூனையும் மிளகாயையும் அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துட்டு வறுத்த 3ஐயும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும். வறுத்தாச்சு. அடுத்து நம்ம தாளிச்சிடலாம். கடாய் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்க கடுகு உளுந்த பருப்பு சீரகத்தை சேர்த்துக்கிறோம். கடுகு உளுந்த பருப்பு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் வேகிறதுக்கு மூடி வச்சிடணும். காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் தூள் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.